Hey guys, welcome back to Physics Guru 12th Standard Physics Unit 1 Electrostatics torque experienced by an electric dipole in the uniform electric field பத்தி super simple பார்க்க போறோம். எலக்ட்ரிக் டைபோல்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி இருக்கும். இந்த டைபோலை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குள்ளே வைக்கிறோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா இடத்துலையும் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் இருக்கும். ஃபீல்ட் லைன்ஸ் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைப்போலை ப்ளேஸ் பண்ணும்போது ப்ளஸ் க்யூ சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எது டைரக்ட் பண்ணியிருக்கோ அதே டிரெக்ஷனில் இந்த ப்ளஸ் க்யூ சார்ஜுமே மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளியோ ப்ளஸ் க்யூ சார்ஜும் அவ்வளியே. ஸோ ப்ளஸ் க்யூ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ஸோ ஃபோர்ஸ் on plus q charge is equal to q into e vector. இதுவே மைனஸ் q சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். ஸோ அதை நம்ம ஈக்குவேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, எஃப் மைனஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம், மைனஸ் q இன்ட்டு இ வெக்டார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, எஃப் நெட் விச் இஸ் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஇ, ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், கியூஇ வெக்டார் மைனஸ் கியூஇ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைப்போலோட நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டைப்போல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது, 0. இப்போது நெட் ஃபோர்ஸ் வந்து 0னா டைப்போல் வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு கப்பல் மாதிரி ஆக்ட் ஆகி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஆப்ஜெக்டில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆனால் அதை நம்ம கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கப்பல் ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ளஸ் க்யூ சார்ஜ்க்கு ரைட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் அண்ட் மைனஸ் க்யூ சார்ஜுக்கு லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் டைப்போலை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைப்போலோட நெட் ஃபோர்ஸ் வந்து 0, பட் அதுக்கு டார்க் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் உள்ள மிட் பாயிண்ட் வந்து ஓ. ஸோ நமக்கு இப்படி ரெண்டு சார்ஜஸ் வந்து 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருந்துன்னா இதை என்னன்னு சொல்லுவோம், டைப்போல், அப்படி தானே. ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஓவில் டைப்போலோட டோட்டல் டார்க் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டல் டார்க் ஆன் த டைப்போல் அபவுட் தி பாயிண்ட் ஓ. ஸோ டார்க்கை வந்து நம்ம டவுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டார்க்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜிலேருந்து மிட் பாயிண்ட் வர உங்களுக்கு ஓஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் சார்ஜிலேருந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஓபின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட வேல்யூ என்னது, ஏ தான். ஸோ ஓ அப்படின்ற மிட் பாயிண்டில் உங்களுக்கு டார்க்கோட வேல்யூ என்னென்னா, டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து
நெகட்டிவ் சார்ஜ்க்கு OA அப்படின்ற டிஸ்டன்ஸ் OA வெக்டார் இன்டூ சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வேல்யூ அப்படி தானே மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் அடுத்த டிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா OB வெக்டார் இன்டூ ப்ளஸ் QE வெக்டாரை QE வெக்டார்னு எழுதிக்கலாம். இதில் வந்து எதுக்கு கிராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது, அதனால் இந்த கிராஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வெக்டார் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோடைய மேக்னிடியூடை கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டோட்டல் டார்க் டவுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா வெக்டாரில் இருக்கிறதையெல்லாம் மாடுலஸ்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய மேக்னிடியூட் கிடச்சிரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் OA இன்டூ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் QE வெக்டார். ஸோ இந்த கிராஸ் போட்டிருக்கனால நமக்கு சைன் தீட்டா. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் A cross B அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A இன்டூ மாடுலஸ் ஆஃப் B இன்டூ சைன் தீட்டா, அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா AB sin theta அப்படின்னு வரும். ஸோ அந்த மாடல் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதே தான் இதில் மாடுலஸ் ஆஃப் OB இன்டூ மாடுலஸ் ஆஃப் QE இன்டூ சைன் தீட்டா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைபோல் இருக்குது. அந்த டைபோல் எப்படி சுற்றுதுன்னா அந்த டார்க் வந்து பேப்பருக்குள்ளே சுற்றிட்டுருக்கு, உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ இந்த போர்ஷன் வந்து உள்ளே போகுது, இந்த போர்ஷன் வெளியே வருது. ஓகே, அதனால தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க் இஸ் இன்டூ தி பேப்பர். ஸோ புக்கில் உங்களுக்கு 2Dயில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3Dயில் இமேஜின் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அந்த டார்க் வந்து அப்படியே உள்ள வெளியேன்னு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓஏயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். OA இஸ் ஈக்குவல் டு OB இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்னது A. ஸோ இதை வந்து நம்ம இந்த டார்க் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். OAக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா A போட்டுக்கலாம். ஸோ A இன்டூ மாடுலஸ்குள்ளே வந்து சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி தானே, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் வேணும், நமக்கு அந்த வேல்யூ வேண்டாம். ஸோ QE இன்டூ சைன் தீட்டா ப்ளஸ் A இன்டூ QE இன்டூ சைன் தீட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏன் சைன் தீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பதிலாக காஸ் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டோரை நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா அந்த டோரோட கார்னரில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தள்ளுவீங்க. அப்படி தள்ளினா தான் உங்களுக்கு டோர் வந்து மூவ் ஆகும். இதுவே நீங்கள் ஹிஞ்சை பார்த்து டோரை வந்து புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர் மூவ் ஆகாது, அதே பிளேஸில் இருக்கும். ஸோ நம்ம பெர்பெண்டிகுலராக தள்ள வேண்டி இருக்கிறனால இதில் வந்து நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டவ் இஸ் ஈக்குவல் டு QE இன்டூ 2A. ஆட் பண்ணும்போது 2A ஆகிடும் இன்டூ சைன் தீட்டா. பட் நமக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் தெரியும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் என்னது, P இஸ் ஈக்குவல் டு Q இன்டூ 2D. ஸோ இதில் A டிஸ்டன்ஸ்னால Q இன்டூ 2Aன்னு போட்டிருக்காங்க. ஸோ டவ் வேல்யூவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 2AQக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், Pன்னே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு PE sin theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் டார்க். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம வெக்டார் ப்ராடக்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா வெக்டார் ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். ஏன்னா சைன் தீட்டா இருக்குல்ல, ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதோடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு P சைன் தீட்டா. இதில் P வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்.
நெக்ஸ்ட்டு இ அப்படின்றது என்னது இதில்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் தீட்டா அப்படின்றது ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் இ வெக்டார். பி வெக்டார்னு ஒன்றும் இல்லை, டைபோல் தான். டைபோல் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஆங்கிள் தான் என்னது? இந்த தீட்டா. ஸோ நமக்கு தெரியுது இந்த டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டார்க் வந்து எப்போ ஓவராக சுற்றும்? டார்க் மேக்ஸிமமாக எப்போ இருக்கும்? டவ் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. சரி, இதுவே மேக்ஸிமம் டார்க் வேணும்னா உங்களுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. சைன் தீட்டா 1 இருக்கணும்னா உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும். சரியா? ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டார்க் வந்து உங்களுக்கு P இன்டூ இ. ஸோ உங்களுக்கு டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்போ ரொம்ப பெர்பெண்டிகுலராக இருக்குதோ அப்போ அது வந்து மேக்ஸிமம் டார்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போது டார்க் எப்போ 0வாக இருக்கும்? டார்க் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும்? டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டார்க்கோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ டிகிரி வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுக்குமே ஒரே டைரக்ஷன். ஸோ ரெண்டுக்குமே ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும், 0 டிகிரி. ஸோ இதை அப்படி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பிஇ சைன் 0 உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? பிஇ சைன் 0 டிகிரி. சைன் 0 வந்து உங்களுக்கு 0 தான். ஸோ டார்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஸோ வென் டைபோல் இஸ் அலைன் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டார்க்கோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். இதுவே ஒரு டைபோலை வந்து நம்ம ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோன்னா என்ன ஆகும்? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த டைபோலை நம்ம வச்சோன்னா அதுக்கு நெட் ஃபோர்ஸ் டார்க்கு ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபிசிக்ஸ் குரு ஃபார் மோர் ஈஸி ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.